என் நெஞ்சில் குடியிருக்கும் தளபதி. ஹலோ ரமாவிஸ், எப்படி இருக்கிறீங்க? இந்த வீடியோ பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன தோணுது? எனக்கு என்ன தோணுதுன்னா, விஜயை தொட்ட நீ கெட்ட அப்படின்றது தான் இது மூலிமா நமக்கு தெரிய வருது. இதில் விஜய் தொடுறவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க எந்த மோடில் தொடுறாங்கன்னு தான் பொறுத்து. நீ எதிரியாக தொட்டேன்னா நீ கெட்ட, இதே நீ ஒரு நண்பனா, அண்ணனா, தம்பியா, ஒரு வெல்விஷராக தொட்ட அப்படின்னா உனக்கு வாழ்க்கை இருக்குது அப்படின்றது தான் நம்ம புரிஞ்சுக்க போகிறோம். அதை தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ என்னோடய சேனல் நீங்கள் யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை போட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் ஜாயின் பண்ணணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க. இந்தியாவில் இருக்கவங்களுக்கு ஒரு லிங்க்கும் யூஏயில் இருக்கவங்களுக்கு ஒரு லிங்க்கும் இருக்குது. 2 பேரும் 2 லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. நம்ம எல்லாரையும் மொத்தமாக முடக்கின ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரூர் சம்பவம். தமிழக வெற்றி கழகத்தை வேரோட பிடுங்கி தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த இந்த திருட்டு கும்பலுக்கு திருப்பி அடிக்கிற மாதிரி இன்றைக்கி சில விஷயம்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ கரூரில் என்ன நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, தமிழக வெற்றி கழகம் என்ன பண்ணுச்சு, இன்றைக்கி ஆளக்கூடிய அரசாக இருக்கட்டும், இல்லை திமுக கொத்தடிமை கூட்டமாக இருக்கட்டும், அவங்களாம் என்ன பண்ணாங்க அப்படின்றத சிடிஆர் அவர் பார்த்திங்கன்னா ரொம்ப விளக்கமாக கிளியராக இந்த மக்கள் மன்றம்னு சொல்லுவாங்களா, இல்லை இந்த இளைஞர்கள் வைத்து கேள்வி கேட்டு பதில் சொல்லுவோமே, அந்த மாதிரி இடத்துல போட்டு உடச்சிக்கிட்டு இருக்காரு. அப்படி ஒரு விஷயம்தான் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறோம். 7:45 நாங்கள் கரூரை விட்டு வெளியேறோம். வெளியேறும் பொழுது எங்க யாருக்குமே கேஷுவாலிட்டி பத்தி தெரியாது, அதாவது மரணத்தை பத்தி ஒரு வார்த்தை கூட தெரியாது. அங்க ராஜ்மோகன் இருந்தார். அப்போ என்னோட தான் அந்த டிஸ்ட்ரிக்ட் எஸ்பியும் நானும் ஒன்னா தான் இருந்தோம். அவருக்கும் 7:45 வரைக்கும் கேஷுவாலிட்டி பத்தி நான் அவர்கிட்ட தான் கேட்டேன், என்ன சார் ஏதாவது சீரியஸ்னஸ் இருக்கா அப்படின்னு கேட்டேன். நிறைய ஆம்புலன்ஸ் போகுதுன்னு. ஒன்றும் இல்லை, 2-3 பேர் மயக்கம் போட்டு இருந்தா ஒரு கூரை விழுந்ததுன்னு என்கிட்ட சொன்னேன். நான் அவரும் ஒன்னா தான் போனோம். ஸோ 8 மணி வரை நான் மாநில காவல் அந்த மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருக்கும் நான் தொடர்பு இருந்தேன். அப்போ வரைக்கும் எங்க யாருக்குமே கேஷுவாலிட்டி பத்தி தெரியும். 8 மணிக்கு அவரை வண்டியில மாத்தி அவரை வேற வண்டியில எங்களுடைய தலைவர் சென்று விட்டார். அவர் ஏர்போர்ட் நோக்கி போனார். 8:10 8:15 தான் ஃபர்ஸ்ட் கேஷுவாலிட்டி தெரிஞ்சோன்னே நான் வண்டியை திருப்பிட்டு வந்தோம். சகோதரர் ஆதவர்ஜன் அதுக்குள்ள பாதி தூரம் போனார், அவரும் திருப்பி வந்தார். அதாவது இந்த காற்றுள்ள பந்தை நீங்கள் தண்ணிக்கலை எவ்வளோதான் அமுக்கி வச்சுக்கிட்டே இருந்தாலும் அது நீங்கள் கையை எடுத்துட்டிங்கன்னா வெளியில் வந்துடும். அது தெரிஞ்சிடும், உண்மை என்னன்னு தெரிஞ்சிடும், உள்ள என்ன கலர் பால் இருக்குன்னு. அந்த மாதிரி தான் இன்றைக்கி சிடிஆர் அவர்கள் போட்டு உடச்சிக்கிட்டு இருக்காரு எல்லாத்தையும், கரூரில் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு. ஸோ இந்த விஷயத்தை நம்ம பேசும்போது, நம்ம கரூர் சம்பவம் நடக்கும்போது பேசுனா எல்லாரையும் தூக்கி உள்ளே போட்டுட்டு இருந்தாங்க, அவதூறுன்னு சொல்லி அழிச்சாட்டியம் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி சிடிஆர் அவர்கள் பேசும்போது நீங்கள் என்ன பண்ண முடியும்? அவதூறும் தூக்கி உள்ளே போடுவீங்களா? சான்ஸே கிடையாது. ஏன்னா அவங்க ஆல்ரெடி சிபிஐ விசாரணையில் போய் அவங்க சொல்ல வேண்டிய தகவல் எல்லாத்தையும் சொல்லியாச்சு. அங்கே என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, எப்படி நடந்துச்சுன்ற முதற்கொண்டு எல்லாத்தையும் சொல்லியாச்சு, இன்க்ளூடிங் தளபதி முதற்கொண்டு. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி மக்களுக்கு இந்த உண்மை தெரியணும் அப்படின்றதுக்காக தான் சிடிஆர் அவர்கள் இந்த விஷயத்தை வெளியில் சொல்கிறார். இப்போ முட்டு கூட்டத்துக்கு அத்தனை கொத்தடிமை கூட்டம்லாம் எங்கடா போனீங்க நாய் டம்ளர் கோஷ்டிலாம்? அந்த அளவுக்கு நீங்கள் கரூர் சம்பவத்தை கையில் எடுத்துக்கிட்டு விளையாண்டிங்கல்ல, இப்போ என்ன பண்ணுவீங்க? இப்போ எங்கே போச்சு உங்களுடைய இந்த கேள்விக்கான இந்த பதிலுக்கான விஷயத்தை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இல்லை இது பொய்ன்னு சொல்ல போகிறீங்களா? அவர் யார் கூட இருந்தால், எந்த எஸ்பி கூட இருந்தார், என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்தது, ஏன் திருப்பி உள்ளே போடலை, உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஏன் 144 போட்டாங்க, இப்படின்ற ஏகப்பட்ட கேள்விகள் இப்போ சிபிஐக்கே வரும். அப்போ இதுக்கெல்லாம் யார் ஆர்டர் கொடுத்தா, இவ்வளோ சீக்கிரமாக எல்லாத்தையும் பண்ணுறதுக்கான நடவடிக்கை எப்படி எடுக்கப்பட்டது அப்படின்னு இனி செந்தில் பாலாஜியை நொங்கெடுத்து குறைய ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அவருக்கு சம்மன் ஆல்ரெடி போயிருக்கு. 10 ரூபா பாலாஜி உள்ளே போய் நீ அடுத்து உட்கார வேண்டியது தான், அவருக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது. இப்போ பாலாஜி ஃபீல் பண்ணுவார், ஏன்டா நம்ம விஜயை தொட்டோம், நம்ம வாட்டுக்கு 7 வெளியில் இருந்தோமே, நம்மளை சீண்டி பார்க்குறதா நினச்சி, நம்ம அவரை சீண்டி பார்க்குறதா நினச்சிட்டு நம்மளே கடைசியில் மிகப்பெரிய சிக்கலில் மாட்டிக்கிட்டுவேன்னு இன்றைக்கி வருத்தப்படக்கூடிய மிக முக்கியமான நபரில் யார் இருப்பான்னா 10 ரூபா பாலாஜி.
அதனால தான் சொன்னேன், விஜய் நீ தொட்ட, மௌன நீ கெட்ட. ஜனநாயகன் படத்துக்கு ரிலீஸ் பண்ண விடாமல் ஆப்பு வைக்கிறது சென்சார் போர்டு மூலிமா. சரி, இதை வந்து சென்சார் போர்டுனோடனே மத்திய அரசு தான் இது பண்ணுது, பிஜேபி தான் விஜய் கண்ட்ரோல் எடுக்கிறதுக்கு பண்ணுது அப்படின்னு நம்ம ஒரு சைடு நம்மளை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டாலும், கடைசி நேரத்தில் இவங்க போய் மோடி காலில் விழுந்து எந்திரிச்சு வந்து வந்தாங்க பார்த்தீங்களா, அப்போ தாண்டா புரியுது எல்லா பேரும் கூட்டு கலவாணிங்களா தாண்டா எல்லா வேலையும் செஞ்சுருக்கீங்க அப்படின்னு. ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னா, பராசக்தி படத்தை விஜய் அவர்கள் கூட படத்தை கூட இறக்கணும் அப்படின்னா நம்ம பெரிய ஆள் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தப்பு கணக்கு போட்ட எஸ்கே, நன்றி கெட்ட எஸ்கே. அதாவது அவருடைய மிகப்பெரிய உச்சத்தை வந்து உன் கையில் துப்பாக்கி எடுத்து கொடுக்குறாரு. எந்த படத்தில்? கோட் படத்தில். சரி நான் போகிறேன் தம்பி, என்னோடய இடத்த நீ இருந்து ஆக்கியபை பண்ணிக்க அப்படின்றது அதற்கான சிம்பாலிக் அர்த்தம். ஏன்னா சிவகார்த்திகேயனையும் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும், இளைஞர்கள்லேருந்து குழந்தைகள்லேருந்து லேடிஸ்லேருந்து எல்லாருக்குமே பிடிக்கும். அவருடைய படங்களும் அந்த மாதிரி இருக்குது. அப்படின்னும்போது ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய ஒரு நபர். அப்படி ரஜினி ஃபஸ்ட்டு பிடிச்சது, அப்புறம் விஜய், இப்போ சிவகார்த்திகேயன். அந்த மோடை வந்து புரிஞ்சுக்கிட்ட தளபதி உன்னை வந்துச்சு ஒரு துப்பாக்கி எடுத்து கையில் கொடுத்தா, உனக்கு என்ன நக்கல் இருந்துச்சுன்னா நீ திருப்பி அவரை எதிர்த்து படத்தை ரிலீஸ் பண்ணி அந்த படத்தை கூட கம்பேர் பண்ணி நீ ஒரு பெரிய ஸ்டார் ஆகி என்ன பண்ணலாம்? நீ என்ன ப்ரூவ் பண்ண விரும்பின? டேய், நீ மட்டும் ஒருவேளை இந்த பராசக்தி படம் வரும்போது இல்லை வரப்போகுதுன்னு சொல்லி உன்னை வந்து இதை ரிலீஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லி அந்த ப்ரொடியூசர்ஸ் வந்து உனக்கு ப்ரெஷரே கொடுத்துருந்தாலும், நீ உண்மையான நன்றியோட இல்லை அவர் என்னை நம்பி அந்த படத்தில் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை செஞ்சுருக்காரு, அது ஒரு நிமிஷம் சீனாக இருந்தாலுமே அந்த ஒரு நிமிஷம் சீன் அப்படின்றது ஒரு என்டையர் அவருடைய ஜேர்னியை தூக்கி நம்ம கையில் என் கையில் கொடுத்துட்டு போகிற மாதிரி அது சீக்வன்ஸ். அப்படி தான் எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி தான் அவர்கள் ரசிகர்கள் எல்லாமே என்னை வந்து பார்க்குறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு நான் வந்து திருப்பி நன்றி தான் செய்யணுமே ஒழிய, அவருடைய கடைசி படத்தை நம்மளாம் கொண்டாடணுமே ஒழிய, அவருக்கு போட்டியாக நான் இறக்கக்கூடாது, நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு நீ ஸ்ட்ராங்காக நின்றுருந்த அப்படின்னா, இன்றைக்கி விஜய் ரசிகர் எல்லாரும் உன்னை தூக்கி கொண்டாடுவாங்க. ஆனால் இன்றைக்கி எழுதி வச்சுக்க, இது பராசக்தி படத்தோடு நிற்காது கார்த்தி, உனக்கு இனி அடுத்து இருக்குது. நீ எந்த படம் நடித்தாலும் விஜய் ரசிகர்கள் அந்த படத்தை கொண்டாட மாட்டார்கள். உன்னை எதிரியாக தான் நீ பார்ப்பாங்க. நீ எவ்வளோ பெரிய ஆளுன்னு நினச்ச, ஆனால் அது நடக்கிறது வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. ஏன்னா அந்த அளவுக்கு நீ நன்றி கெட்டத்தனமாக பண்ணிக்கிட்ட. ஸோ அவரை தொடக்கூடாத ஆளுங்க கூட சேர்ந்து அவரை தொட்ட, இன்றைக்கி நீ கெட்ட. சிவகார்த்திகேயன் இது உனக்கு தான். ஏன்னா மற்றவங்களுக்கு வந்து அரசியல் ரீதியாக வந்து அடிக்கிறாங்க. ஏன்னா திமுக வந்து அரசியல் ரீதியாக விஜய் அடிக்குது, அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது தான். ஏன்னா விஜய் அவர்கள் வந்து திமுகவை தாக்குறாரு. ஸோ திமுக விஜய் எப்படியாவது அழிக்கணும் தான் பார்க்கும். உனக்கு என்னடா வந்துச்சு இதில்? உனக்கு என்ன வந்துச்சு? ஸோ விஜய் அவர்களை யாரெல்லாம் தொட்டாங்க கெட்டாங்கன்றதுக்கு நீ இதில் வந்து ஒரு முக்கியமான ஆளாக இப்போ படுவ. ஆல்ரெடி ஒருத்தர் இருக்காப்புல, யார்? வாவத்தியான்னு இப்போ படம் ரிலீஸ் பண்ணாப்புல கார்த்தி. அவரும் வந்து ஏதோ 1-2 டைலாக்லாம் பேசினார், இந்த படம் ரிலீஸ் ஆகல வருத்தமாக இருக்குன்னு. ஆனாலும் படம் படம் ஓடலை. நல்லாவே இருந்திருந்தாலும் பார்த்துருப்பாங்களான்றது கஷ்டம்தான். ஏன்னா அந்த அளவுக்கு விஜய் கூட வம்புழுத்தவர் தான் கார்த்தி. ஸோ அந்த கார்த்திக்கு என்ன நிலைமையோ அதே தான் இப்போ இந்த கார்த்திக். அதை விட மோசமான நிலைமை சிவகார்த்திகேயன் உனக்கு வந்துருச்சு அப்படின்றது தான் நிதர்சனமான ஒன்று. ஸோ திருப்பி நான் சொல்கிறேன், விஜயை தேவையில்லாமல் தொட்டிங்கன்னா நீங்கள் கெட்டீங்க. இப்போ லாஸ்ட்டாக பாசிட்டிவ் மோடில் முடிப்போம். விஜய் அவர்களை தொட்ட ஒருத்தர் வாழ்கிறது அப்படின்னா அதை வந்து நமக்கு இன்றைக்கி ஜீவாவுக்கு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஜீவா அவர்களுடைய அப்பா சூப்பர் குட் ஃபிலிம்ஸ், ஓகேங்களா, அவங்க படங்களில் வந்து நிறைய பேனரில் வந்து அவர் நடிச்சிருக்காரு. 7-8 படத்துக்கு மேலே தளபதி நடிச்சிருக்காரு. என் தளபதியோடைய ஒரு 75வது படமையோ இல்லை 100வது படத்தையோ வந்து பேனர் தான் எடுக்கணும், சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் எடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து யோசிச்சுருந்துருக்காங்க. ஆனால் தளபதி 75 படத்துக்கு போகலையே, அவர் இருந்து தான் போயிருப்பார். பட் அது மட்டும் இல்லாமல் ஜீவா அவர்கள் கூட நடித்த நண்பன் படம் கிட்டத்தட்ட 14 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் மிகப்பெரிய வெற்றி. ஒரு நல்ல ரேப்போ நல்ல நட்பு இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இன்றைக்கி ஜீவா அவர்களுடைய இந்த படத்தை இன்றைக்கி எல்லோரும் கொண்டாடுறாங்க. ஏன்? படம் நல்லா இருக்குது அப்படின்றது காரணத்துக்காகவா? அப்படி மட்டும் கிடையாது. பொங்கல் ரேஸில் வந்ததில் உண்மையை சொல்லப்போனால் இந்த படம் தான் பார்க்குற மாதிரி இருக்குது. ஃபேமிலியோடு போய் சேர்ந்து போய் பார்க்கக்கூடிய ஒரு லெவலில் இருக்குன்னா அது இந்த படம் தான். அதில் மாட்டுக்கிறது கிடையாது. அது எல்லாத்தையும் மீறி ஜீவா அப்படின்னும்போது அவர் வந்து தளபதி மேலே வச்சுருக்க மரியாதையாக இருக்கட்டும், அவருங்க ஃபேமிலி தளபதி மேலே வச்சுருக்க மரியாதை இருக்கட்டும், அவர் இன்றைக்கும் தளபதி விட்டு கொடுத்து பேசாமல் அந்த ஒரு நிலையில் இருக்காங்களே. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து தான் இன்றைக்கி ஜீவாவுடைய படத்தை எல்லா தளபதி ஃபேன்ஸும் கொண்டாட போகிறாங்க. உண்மையை சொல்லப்போனால் இன்றைக்கி இங்கே இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர்களே வந்து இங்கே வந்து செலிப்ரேஷன் சொல்லிட்டு போகிறாங்க. யார் போகிறவங்களாம்? விஜய் ஃபேன்ஸ். ஸோ இங்கே புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒவ்வொரு நடிகர்களுக்கும் ஒரு ஃபேன்ஸ் பேஸ் இருக்கலாம், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் ஒட்டுமொத்த ஃபேன்ஸும் யாருக்கு இருக்காங்க அப்படின்னா அது விஜய் அவர்கள் தான். இன்றைக்கி ஒருத்தர் அஜித் ஃபேனாக இருந்தாங்கன்னா, அஜித் ஃபேனாக நல்லா இருந்தால் தான் போய் பார்ப்பான், நல்லா இல்லைன்னா அவனை போய் பார்க்க மாட்டான். அஜித் ஃபேன் இல்லாதவன் அந்த படத்தை போய் பார்க்கவே மாட்டான் தேட்டரில். அதே மாதிரி தான்
கமலா இருக்கட்டும், இல்லை சூர்யாவாக இருக்கட்டும், இல்லை விக்ரமாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, அவர்களுடைய அந்த ஃபேன்ஸ் மட்டும் ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட் டே போவாங்களே ஒழிய, அதற்கப்புறமா நார்மல் ஆடியன்ஸ் போகணும் அப்படின்னா யோசிப்பாங்க. பட் எல்லா நடிகர்களுடைய ஃபேன்ஸும் முதல் நாளாக இருந்தாலும் சரி, 2வது நாளாக இருந்தாலும் சரி, ஒரு வாட்டியாவது இந்த படத்தை தேட்டரில் பார்க்கணும் அப்படின்னா அது விஜய் படம் தான். ஸோ இப்படி ஒட்டுமொத்த மக்களின் அன்பை பெற்று வச்சிருக்க ஒரு நபர் தான் விஜய். ஸோ அப்படிப்பட்ட நபரை எதிர்க்கிறது மூலியமாவது நம்ம பெரிய ஆள் ஆயிடலாம் அப்படின்னு சில பேர் தப்பு கணக்கு போட்டு எதிர்க்கிறாங்க. அப்படி எதிர்த்தவங்க கணக்கில் வர்றது தான் இந்த எஸ்கேயா இருக்கட்டும், இப்போ 9 டம்ளர் குரூப்ஸாக இருக்கட்டும், சாக்கடை துரைமுருகன், இந்த மாதிரி பல பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சீமான்லேருந்து எல்லாருமே இன்றைக்கி எதிர்க்கிறது மூலிமா நம்ம லைம் லைட்டில் தெரியும், நம்ம யாருன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் விஜய் வந்து எல்லார் மாதிரியும் கிடையாது. நீங்கள் சில பேர் எதிர்த்தீங்கன்னா லைம் லைட்டில் வருவீங்க, ப்ளஸ் நீங்கள் வந்து பெரிய ஆள் ஆவீங்க. ஆனால் விஜய் அவர்களை எதிர்க்கக்கூடிய நபர்கள் லைம் லைட்டில் வந்தாலுமே கடைசியில் அசிங்கப்பட்டு போவாங்க. மக்கள்கிட்ட அங்கீகரிக்கப்பட மாட்டாங்க. அவங்களுக்கான ஒரு அடுத்த கட்ட ஒரு நிலை அப்படின்னே இருக்காது. ஸோ அதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. ஏன்னா விஜய் ஒருத்தர் அடித்து இங்கே இந்த உச்சத்துக்கு வரல. அவர் கரியர் ஆரம்பித்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எத்தனையோ பெரிய ஹீரோக்கள் தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு போயிட்டாங்க. விஜயை விட அழகான, ஸ்மார்ட்டான, எல்லா வசதியும் படைத்த எத்தனையோ நபர்கள் வந்துட்டு போயிட்டாங்க. இன்றைக்கி வந்துட்டு போகாமல் இருக்கிறவங்களும் ஃபீல்டில் இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே அடுத்த கட்ட நிலையில் தான் இருக்கிறாங்க. ஸோ இப்படி பல விஷயங்கள் வந்து இப்போ இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. விஜய் அவர்களை தொட்டவங்க எப்படி வாழ்ந்திருக்காங்க, விஜய் அவர்களை எதிர்த்து தொட்டவங்க எப்படி கெட்டிருக்காங்கன்னு. ஸோ நான் எடுத்து வச்சது எல்லாமே எதிர்த்தவங்க இன்றைக்கி என்ன நிலையில் இருக்காங்க அப்படின்னு. எதிர்க்கிறவங்க இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு சுவாரஸ்யமாக இருக்கும், நம்ம முன்னாடி போகிறதுக்கும் நமக்கு வந்து உந்து சக்தியாக இருக்கும்னு தளபதியே பல வாட்டி சொல்லியிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவ்வளோ எதிரிகளும் இன்றளவும் விஜய் பற்றி மட்டும்தான் பேசிகிட்டு இருக்காங்க, விஜய் பற்றி மட்டும்தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. அவர் என்ன பண்ண போகிறாரு, அடுத்த மூவ் என்ன, அடுத்த என்ன செய்கிறாரு அரசியலில். ஏன்னா அவருடைய அமைதி அவங்கள போட்டு குலைக்குது, அவங்கள போட்டு நாசம் பண்ணுது. என்னடா இவ்வளோ பெரிய ப்ரெஷர் கொடுத்துட்ருக்கோம், ஒரு சைடு படத்துக்கு வாயை திறக்க மாட்டேங்கிறாப்புல. அடுத்து அரசியலில் என்ன செய்ய போகிறாரு தெரியலை. இன்னும் 2 மாதம் தான் இருக்குது, ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிறாரு. எப்படி ஒரு மக்கள்கிட்ட போய் சேர போகிறாரு, என்ன பண்ண புரியல. பைத்தியக்காரத்தனமாக தெரியுறாங்க, பைத்தியக்காரத்தனமாக. ஸோ இப்படி ஒரு ஆள் ஒட்டுமொத்த பொலிட்டீஷியன்ஸையும் பைத்தியக்காரனாக அலைய விட்ட ஒரு ஜென்ரேஷன்னா அது நாங்கள் தான்ப்பா. எங்கள் ஜென்ரேஷன் நாங்கள் பெருமையாக சொல்லிப்போம். எங்கள் தளபதி வந்து இந்த ஜென்ரேஷனில் இருந்ததுக்கு நாங்கள் பெருமையாக சொல்லிக்கிறோம். ஏன்னா காமராஜர் நம்ம பார்த்ததில்ல, அதுக்கப்புறமா வந்து தமிழ்நாட்டை யாரும் ஒரு தமிழை வந்து ஆண்டதில்லை. ஸோ இனி ஒரு தமிழை ஆள போகிறான், ஆளுவான் அப்படின்றதுல மாட்டுக்கிறதே கிடையாது. ஸோ 2026 நம்ம என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். நன்னான் இஸ் ஃபோக்கஸ் ஆன் அவர் டார்கெட். கப்பு முக்கியம் பிகிலே அப்படின்றத சொல்லி முடிச்சுக்கிறேன். See you on another video. Love you all. Take care. Bye.